ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக் ஃபேமிலிஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பார்க்கலான்னா 7 மணி டைம், 7 மணிக்கு ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே தாங்க ஒரு சின்ன பிளாக் வீடியோ தாங்க. நாஸ்டா காசு நேற்று ஊரைக்கலையா, அதனால் அரிசி ஊரைக்கு சொல்லிட்டு பொடிச்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வேலைலாம் சாப்பாடு வரைக்கும் வச்சுட்டேன். சரி, துணி கொஞ்சம் துவைக்காமல் இருந்துச்சு நேற்றே, கொஞ்சம் துணி அரிசி பொடிச்சு வச்சுட்டு துணி கொஞ்சம் பவுடர் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வேலை நம்ம செய்யணும் இல்லைங்க. நம்ம என்ன இருந்தாலே அது நுர வர விளையாடுனு இந்த சின்ன பசங்க மாதிரி 7:30 காலத்து வயசாகி விளையாடுனுக்கிறியா நீ என்னை கேட்டுருந்தாங்க என் பொண்ணுங்க. அங்கே இந்த துணி ஊற வச்சுட்டு அடுத்த வீடியோ உள்ளே போயிட்டு சரின்ட்டு கொஞ்சம் குழம்பு தாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு. கீரை குழம்பு கஞ்சி தாளிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவியத்தை போட்டேங்க. ஆமாங்க, வேலைக்கு போகிறீங்களா நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் வேலைக்கு தாங்க போகிறேன். இந்த காலத்தில் வேலைக்கு போனால் மட்டும்தாங்க பொழைக்க முடியும். ஒரு கை தட்டினா சவுண்ட் வராது, அந்த மாதிரி 2 கை தட்டினா தான் சவுண்ட் வரும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு குடும்பத்தில் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சம்பாரித்தா மட்டும்தான் அங்கே வருமானம். ஏன்னா நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், நம்மளை 4 பேருக்கு மதிக்கணுன்னாக்கா, 4 பேர் மாதிரி நம்மளும் இருக்கணும்னா காசு இருந்தால் தாங்க நம்மளை மதிப்பாங்க. காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. 4 பேர் மாதிரி நம்மளும் வாழணும்னா நம்ம கையில் 4 ரூபாய் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்ம காசு இல்லாமல் ஒரு இதுவாக இருந்து பாருங்கள், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கேவலமாக தெரியுங்க. குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டிங்க, சாப்பாடு டிஃபனுக்கெல்லாம் போட்டு தொட்டுன்னு செய்யும் போது தாங்க இது. ஏன் அப்படின்னா நிறைய வாழ்க்கையில் அனுபவம். பணம் மட்டும்தாங்க மதிப்பு. பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் சில பேர் சொல்லுவாங்க பணம்ன்றாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கையில், அதுவும் ஒரு பாகம்தான் வாழணும்னா. அதனால் நம்ம போய் சம்பாதிக்கணும். திருடினா தப்பு, பிச்சை எடுத்தா தப்பு. நம்ம நியாயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இதுதான் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேங்க. அது என்ன வேலைன்றதெல்லாம் இல்லைங்க. எந்த வேலை இருந்தாலும் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, நேர்மையாக சம்பாதிக்கணும், அவ்வளோதான். நீங்களும் யாரனா இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கும் 1 ரூபா வருமானம் வர மாதிரி நீங்களும் வேலைக்கு போய் பாருங்கள். அதில் ஒரு சின்ன சந்தோஷம் தாங்க. ஏன்னா நம்ம கையில் நம்ம காசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம வாங்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான நம்ம செய்யலாம். ஒருத்தரையே எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? வர 1 ரூபாயை வச்சு எல்லாத்துக்குமே பார்க்கணுன்னா கஷ்டம்தான். அதனால தாங்க வாழ்க்கையில் நான் நிறைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விட்டுட்டேன். ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி கருத்தாக வாழலை, இப்போ தான் புத்தி வந்திருக்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.